ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய 48வது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது டிஜே ஞானவேல் அப்படின்றது முக்கால்வாசியான கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 99% கூட அதனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நான் அஃபீஷியல் அப்டேட் தான் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ இந்த படம் என்ன மாதிரியான ஒரு கதைகளத்தோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபா டாக்டர் திருவேங்கடம், அதாவது நான் மெர்சல் படத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் லைட்டாக தான் டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில ரெஃபரன்ஸுக்காக தான் அந்த ஒரு இதனா வச்சிருப்பாங்க, அந்த ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவரை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இப்படி ஒருத்தர் உண்மையாலுமே இருந்தார் வெங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி ஃபுல்லா சொல்லிருக்க மாட்டாங்க. சும்மா லைட்டா தான் டச் பண்ணிருப்பாங்க. லைட்டா ஒரு இன்ட்ரோக்கு தான் டச் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் மெர்சல் படத்துல வச்சிருப்பாங்க. சோ இப்போ இந்த 5 ரூபா டாக்டர் திருவேங்கடத்தோட ஃபுல் பயோபிக் நம்ம சூர்யா அவர்கள் எடுக்க போறாரு. அதனால டிஜே ஞானவேல் அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு கதைகளமா தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது. சோ 5 ரூபா டாக்டர் தான் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் வருது. சோ நடிச்சாருன்னா நல்லா தான் இருக்கும். சோ டாக்டர் வர போறாரு. சோ சூப்பரா தான் இருக்கும். சோ அந்த திருவேங்கடம் அப்படின்ற இவர் ஃபர்ஸ்ட் 2 ரூபா தான் வாங்கினாரு. அதுக்கப்புறமா தான் 5 ரூபா வாங்கினாரு. அண்ட் அதுக்கப்புறமா 5 ரூபாய்க்கு மேல அவர் ஃபீஸ் வாங்கவே கிடையாது. கடைசி வரைக்கும் 5 ரூபா தான் வாங்கினாரு. ஸோ அதனால தான் இவர் 5 ரூபா டாக்டர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவர் எப்படி ஃபர்ஸ்ட் 2 ரூபா வாங்கினாரு. அதுக்கப்புறமா எதுக்காக 5 ரூபா வாங்குறாரு. அதுக்கப்புறமா எதுக்காக இவர் இந்த மாதிரி 5 ரூபா வாங்கிட்டு மருத்துவம் பார்க்குறாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் உள்ள வச்சு இவரோட பயோபிக்கை படமா எடுக்க போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் இதுக்கு சூர்யா அவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா அது தெரியல. பட் ஆனால் டேரக்டர் கரெக்டாக இருப்பார். ஏன்னா டேரக்டர் ஆல்ரெடி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான படத்தை கொடுத்தவர். அதனால கண்டிப்பாக டேரக்டர் கரெக்டாக இருப்பாரு. ஸோ ஆக்டர் என்ன மாதிரி லுக் கொடுத்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு 5 ரூபா டாக்டரா நம்ம சூர்யா அவர்களும் இருக்க போறாரு. ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்றத இதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவரோட சூர்யா 48 கதை பார்த்தீங்கன்னா 5 ரூபா டாக்டர் பத்தின ஒரு பயோபிக்கா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களை பின் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.